தமிழ் இசை தான் அப்படின்னு சொல்லி இங்க பெர்ஃபார்ம் பண்ண அத்தனை பேரும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இப்படிப்பட்ட எனர்ஜிக்கு நாங்க எப்படி ஈடு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே மூச்சு வாங்குது. அந்த அளவுக்கு எனர்ஜி 2 சைடுக்கு மூச்சு வாங்குது. ஆனா நீங்க எவ்வளவு இது மாதிரி 2 நாள் ஆட சொன்னாலும் ஆட உங்களால மட்டும்தான் முடியும். உண்மையிலேயே இந்த குதிரையோ இல்ல இந்த கரகத்தையோ இந்த மோளத்தை மட்டும் இவங்க சுமக்கல, கலையே உங்க தலையில சுமக்குறாங்க. அத்தனை கலைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கண்டிப்பா கொடுக்கணும். காந்தி, உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். இன்னைக்கு ஃபுல்லா இவங்க கூட தான் டிராவல் பண்ண போறோம், செலிப்ரேட் பண்ண போறோம். சோ சித்திரை அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வரும் திருவிழா. சோ உலகம் ஃபுல்லா நம்ம ஊரோட சித்திரை திருவிழா ரொம்ப 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 ஃபேமஸ். ஏதோ ஒரு ஊரத்துல உட்காந்துட்டு நம்ம ஆபீஸ் லீவ் கிடைக்கலையே, இன்னும் ஊர்ல இருந்தா திருவிழா பாத்துருப்போமே, நம்மளாம் டிக்கெட் போட்டு போக முடியலையே, இந்த பாஸ் இன்னைக்கு பார்த்து லீவ் கொடுக்க மாட்டானே, இப்படி 1000 மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா அப்படியே நம்ம சூப்பர் குயின்ல சித்திரை திருவிழாவும் கண் முன்னாடி கொண்டு வர போறோம். ஆமா, அத்தனை கலைஞர்களும் இருக்காங்க. சோ நம்ம விஜய் வந்து மைனரா மாறி இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை ஏற்படுத்தி இருக்காரு. ஆமா, அத்தனை பேரும் எங்க சைடுல நாங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம். நீங்க யாரா மாறிட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? கலையை வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்திலே ராஜா ராணி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கலையை வளர்க்கறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம குயின்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த கலையை வளர்க்கறதுக்காக அவங்களும் இதை சேர்ந்து கத்துக்கிட்டு வளர்க்க போறாங்க. சானந்தி, இவங்க இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து எவ்வளவு வருஷம் ட்ரெயின் பண்ணிருப்பாங்க அப்படின்றது தெரியும். அவ்வளவு சீக்கிரத்தை அந்த கலையை நம்ம கத்துக்க முடியாது. பட் அந்த கலை மேல ஆர்வம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் கத்துக்கிட்டு அதை திருப்பி ஸ்டேஜை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச ஒவ்வொரு சூப்பர் குயினுக்கும் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு பெரிய பாராட்ட சொல்லிடணும். ஆமா. சோ இந்த வாரம் நாம சூப்பர் குயின்ல நம்ம பார்க்க போறது கிராமிய கலை சுற்று. முக்கியமா 2 ஊரோட பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க வந்தாதான் இந்த ஊருக்குள்ள எந்த ஒரு ஸ்பெஷலான விஷயமும் நடக்கும். நம்ம ஷோவோட 2 தலைக்கட்டு நம்ம ஜட்ஜஸ் தான், அவங்க வர போறாங்க. உங்க பர்மிஷனோட எங்க ஜட்ஜஸ் கூட போறோம். ஒரு பெரிய கைத்தறல் ஃபார் ராதா மேனன் நக்குல் சார். ஆக்சுவலி இந்த வாட்டி நான் ஊருக்கு போயிருந்தேன். எல்லா கோயிலுக்குமே இதான் திருவிழா டைம். எனக்கு ஒரு திருவிழா கூட பார்க்க முடியல. பட் ஐ எம் சோ ஹாப்பி, ஐ எம் சோ பிளஸ்ட். நீங்க வந்து நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்கீங்க படத்துல. ஆமா. பட் இந்த ஒரு கலையை கத்துட்டு எனக்கு நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு கலை இருக்கா? நிஜமாவே அந்த கரகாட்டக்காரன் அந்த சாங்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஓகே, கோவை சரளாக்கு அவங்க ரொம்ப அழகா ஆடி இருந்தாங்க. எனக்கு அந்த கரகாட்டம் அதை ஆடணும்னு ரொம்ப ஆசை. ஆக்சுவலி மேம், நான் அது கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் மேலும் மேல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா என் லைஃபே வந்து ஆக்சுவலா அதோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. மாடு செத்தா மனுஷ தின்னா தோலை வச்சு இன்னைக்கு வந்து நம்ம சூப்பர் குயின்ஸ் மட்டும் இல்ல, நம்ம ஜட்ஜஸும் வந்து இந்த கலையெல்லாம் கத்துக்கிறதுக்கு வந்து பயங்கர ஆர்வம் ஆயிட்டாங்க. ஏன்னா நார்மலாவே நீ நக்குல் ப்ரோ ஏதாவது கேள்வி கேட்டனா பின்னாடி இருந்து யாரோ பரமோல அடிக்கிற மாதிரி தான் எனர்ஜியோட இருப்பாரு. நான் பாப்பா இவரு மட்டும் எப்பறா 3 மணிக்கு இது மாதிரி இருக்காரு பாப்பா. நீ உண்மையிலேயே மோளத்தை இறக்கிட்டோம். அது எனர்ஜி 2 பேரும் எப்பவுமே இருக்குறது எங்களுக்கு தெரியும். சோ ஒவ்வொரு கலையும் நீங்களும் வந்து நடுவுல நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவீங்க, பிராக்டிஸ் பண்ணுவீங்க, நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சோ நீங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும். Thank you so much ஜட்ஜஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இருக்கிறதுலே பெரிய விஷயம் இத்தனை ரவுண்ட தாண்டி இன்னைக்கு நம்ம சூப்பர் குயின்ஸ் பண்ண போற இந்த ரவுண்ட் தான். ஏன்னா முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும், அடுத்த செமிஃபைனலுக்குள்ள வேற போறோம். அதையும் தாண்டி இந்த போட்டி பயங்கர டைட்டா இருக்கிறது காரணம் ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசான ஒரு ஆர்ட் ஃபார்ம் கத்துக்கிட்டு இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சோ சூப்பர் குயின்ஸ்க்கும் பெரிய நன்றிகள், and உங்களுக்கும் பெரிய நன்றிகள். Thank you darling. Thank you. Love you. சோ விஜய், நம்மளுடைய கிராமிய கலைகள் சுற்றுல வந்து நம்மளுடைய ஜட்ஜஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கலைஞர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. முக்கியமான நபர்களான நம்ம சூப்பர் குயின்ஸ் வரணுமே. அது நீதான் ஜில் ரமா மணியா இருந்து கூட்டினு வர அப்படின்னு சொன்னாச்சு. ஒரு பொறுப்பே உங்ககிட்ட கொடுக்கலாம்னு பார்த்தா இன்னும் டெல்லியில தான் இருக்காங்க. ஏய், சூப்பர் குயின் வந்துட்டாங்க. அவங்க எந்த கெட்டப்ல வந்திருக்காங்கன்னு பார்த்தா நீயே அப்படியே ஷாக் ஆயிடுவ. ஓகே, லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் आवर சூப்பர் குயின்ஸ். பாத்தியா, நம்ம சூப்பர் குயின்ஸ் இந்த கலைக்காக அடையாளம் தெரியாத மாதிரி வந்திருக்காங்க. நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் யாரும் உள்ள இருக்காங்க. அத்தனை பேரும் தயாரா இருக்காங்க. சோ திருவிழா ஆரம்பிக்கிறாங்க, நேரம் வந்துருச்சு. அப்புறம் என்ன, மைனர் ரெடியா? ஆரம்பிச்சிருவோம். நல்ல கைத்தறலோட திருவிழா ஸ்டார்ட் பண்ண போறோம். சி தமிழ்.
சோ ஆனந்தி, கிராமிய கலைகள் சுற்றுல நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். அதுல இப்ப பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருவிழான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் உங்க பேர் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா கலையை வந்து தலையில வச்சு கொண்டாடுற ஒரு கலைனா அது இந்த கலை தான். கரகாட்டம். எக்ஸாக்ட்லி. சோ கரகாட்டத்தை தான் இப்ப நம்ம ஸ்டேஜ்ல பார்க்க போறோம். கரகம்னா சாதாரண கரகம் கிடையாது. என்னடா சொல்ற? கட் பண்ணி உள்ள போய் பார்த்தா சட்டி கரகம், பூங்கரகம், பால் கரகம், மயில் கரகம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கரகம் இருக்கு. அடுக்கு கரகம் இதெல்லாம் கேட்டுக்கிறியா? ஏய் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நையாண்டி கரகம் உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதுதான் எனக்கு தெரியல. நான் உன்ன மாதிரி வெறும் கார்ப்பரேட் ஷோ மட்டுமா பண்றேன். காது குத்து, கலை நிகழ்ச்சி, ஊர் திருவிழா எல்லாத்துக்கும் நாங்க போய் அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துருக்கோம். சோ மண்மனம் சார்ந்த எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்ததுனாலும் டக்குனு போயிட்டு என்ன இன்னைக்கு ஓகே திருவிழாவா அதோ வரங்க அப்படின்றோம். பட்டிமன்றம்னா வில் கோ தேர், ஆட்டக்கலைனா வில் பி தேர். எந்த கலைனாலும் நாங்க அங்க இருப்போம். அங்கதான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நிறைய அக்கா நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. தம்பி இவ்வளவு இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு. சோ இத்தனை கரகம் இருக்கு. இதுல எந்தெந்த கரகம் எல்லாம் வந்து ஸ்டேஜ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்க்க போறோம். ரெண்டு சூப்பர் குயின் உள்ள வரப்பாங்க. கிராமியத்தை அப்படியே தனக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு மண்மனம்
சத்தியமா 2 பேரும் வேற லெவல். நாங்களாம் எந்திரிச்சு நின்ட்டோங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா நிறைய ரியாலிட்டி ஷோஸ் நம்ம பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஆனா எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிராக்டிஸ் கஷ்டம் அப்படின்னா த்ரெட் போட்டு கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் ஆடுவாங்க. இவங்க த்ரெட் யூஸ் பண்ணாம இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி இவங்க இவ்வளவு ட்ரெயின் பண்ண காரணத்தினால எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம தனியா பண்ணிருக்காங்க. அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப், பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நீங்களும் இந்த கலையை ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்றீங்க. பாரு, இந்த கலை உங்களுக்கு எப்படி இருந்தது? கரகம் சின்ன வயசுல இருந்து கரகாட்டம் பார்த்திருப்போம். சோ இவங்கெல்லாம் வந்து ஈஸியா ஆடிடுவோம் அப்படின்னு சொல்லி சாரி நானே நினைச்சிருக்கேன். ஆனா இது வந்து ஒரு வாட்டி எடுத்து தலையில வச்சு ஒரு நிமிஷம் கூட ஆட முடியல. ஆனா அவங்க அவ்வளோ ஈஸியா அந்த கரகத்தை வச்சுட்டு நிக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு இந்த கரகம் கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளும் அவங்க மேல ஒரு தனி மரியாதையும் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இதை வந்து ட்ரை பண்ணும்போதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு கரகத்தை வந்து பேலன்ஸ் பண்றது அப்படின்றது. சோ பெரிய ஒரு விஷயம் தான் இது. சூப்பர். இந்த எத்தனை பேருமே சாதனையாளர் தான். சோ இந்த சகா கலைக்குழுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இதான் அவங்க டீமோட பேரு. ஜனனி, இன்னும் அதுல இருந்து மீண்டு வரல போல இருக்க. இன்னும் கண்ணை கட்டு ஒரு 4 ஸ்டண்ட் பண்ணிடலான்ற ஃபீல் இருக்க மாதிரி இருக்கு. சீரியஸ்லி சூப்பரா பண்ணீங்க நீங்களும். தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து எனக்கு இனிஷியலி அந்த கரகம் வச்சு தலையில அவங்க ஒரு ஸ்டெப்பா இப்படி மெதுவா வைக்க சொல்லுவாங்க. அதுவே வந்து பயங்கர சேலஞ்சிங்கா இருந்தது. மிஸ்டர் அருண் நாங்க எங்களுக்கு கத்து கொடுத்தவரு. அவர் வந்து ஆக்சுவலி 11 இயர்ஸா அது பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. சோ ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுத்தாரு. நாங்க வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டோம். அப்ப கூட ரொம்ப இதே மாதிரி அழகா சிரிச்சுக்கிட்டே சொல்லி கொடுத்தாரு. நம்ம நாட்டுல இந்த கலைக்கு எந்த அளவுக்கு இப்போ மரியாதை இருக்கு அப்படின்னு தெரியல. பட் இவர் வந்து தாய்லாந்துல இந்த கரகம் கலையை வந்து கத்து கொடுத்துட்டு அங்க இவரை வந்து ஒரு கடவுளா பாக்குறாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு அங்க பயங்கரமா அந்த கலையை வந்து அவர் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்க இவ்வளவு சூப்பரா இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச அவரோட தனித்திறமைகள் நிறைய இருக்கும். அதையும் இந்த மேடையில பார்த்தா அது அந்த மேடையோட பெருமை நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அருண் ஆசையான வேண்டுகோள், தயவுசெய்து நீங்க வாங்க. முதல்ல அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் நடுவர்களுக்கும் இங்க அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய வலையொலிகளா இருந்தாலும் சரி, யூடியூப்பா இருந்தாலும் சரி, கரகாட்டம் என்று அடித்தாலே ஆபாசமான வார்த்தைகளை பேசுவதும் ஆபாசமான உடைகளை அணிவதும் மட்டும்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு கிராமிய கலைஞரும் இப்படித்தான் நம்ம ட்ரெஸ் போட்டு ஆடணும் அப்படிங்கிறது யாருமே வரல. ஆனால் இப்படி ஆடினால்தான் உங்களுக்கான ஊதியம் தர முடியும் என்பது பலவிதமான பலதரப்பட்ட மக்களின் கருத்துக்களாக இருக்க வேண்டும் என்று காலத்தின் கட்டாயமாகத்தான் எங்களை போன்ற கிராமிய கலைஞர்கள் அந்தமான ஆடைகளை வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கிராமிய கலைகளை கற்றுக்கொள்வதனால் நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் மிகப்பெரிய அளவில் இருக்கு. எங்களுடைய கரகாட்டமானது எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்துல கலைமாமணி பிச்சைக்கணி ஐயா, கலைமாமணி சங்கரபாண்டியன் ஐயா, கலைமாமணி கைலாசமூர்த்தி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு, எங்களுடைய மாஸ்டர் டாக்டர் சங்கர் அவர்கள் வழிகாட்டுதலோடு இந்த கலைப்பயணத்தை கலையும் கல்வியும் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். நன்றி. கரெக்டா சொன்னாங்க. ஜட்ஜஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம். சொல்லுங்க பார்வதி, அது எப்படி பண்ணீங்க நீங்க? நான் இது ஒரு நெயில் பைட்டிங் த்ரில்லர் மாதிரி போச்சு இந்த படம். இப்படி எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். லைக் தட் வாஸ் ரியலி டஃப். தலையில அந்த பேலன்ஸ் வச்சு இப்படி ஏறுறது அப்புறம் நிக்கிறது. That was crazy, பார்வதி. That is எனக்கு வந்து ஒரு கினிஸ் புக் மாதிரி இருந்தது அந்த மூவ். It was very tough. Thank you sir. Amazing பார்வதி. And ஜனனி, என்னங்க கத்தி வச்செல்லாம் வர்றீங்க? அந்த ஆளு வந்து நீங்க மூஞ்ச பாத்துருக்கணும். அந்த பனானா வயல இருந்ததுல பாவம். I'm so proud of this team and Zee Tamil, you guys are awesome. நிஜமாவே very very good. Thank you sir. Thank you so Awesome much. guys. Thank you. Amazing performance. சூப்பர். Thank you. And ராதா மேம். ராதா மேம், முதல்ல பெரிய கும்பிடு. 2 நாள் 3 நாள்ல அத பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு நிமிஷம் நின்னா கூட உங்களுக்கு Thank you ma'am. நீங்க அவங்களோட பேரை 2 பேரும் சேர்ந்து காப்பாத்திட்டீங்க. Thank you ma'am. Thank you so much. So and you both are very blessed. All the best. Super. Thank you ma'am. Thank you so much.
உங்களுக்கு ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு ஆசைன்னு கேட்டா நீங்களே சொன்னீங்க எங்களுக்கு இந்த விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு. அருண் வேற இங்க இருக்காரு. ஆல்ரெடி நம்ம சூப்பர் குயின்ஸ் செமையா ட்ரெயின் நகுலே கதகளி சொல்லலை. தாய்நாட்டின் பெருமையை உலக அளவுல கொண்டு போய் தாய்லாந்து வரைக்கும் நீங்க சேர்த்திருக்க அருணுக்கும் அருணோட டீமுக்கும் பெரிய பெருமை செய்ய வேண்டிய நேரம் எங்களுக்கு. ஏன்னா இந்த மேடையை நீங்க அவ்வளவு கௌரவப்படுத்திருக்கீங்க. சோ எங்க ஜட்ஜஸ் சேர்ந்து உங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு நான் நேரம் இது. ஹீரோ இருந்தா ஒரு ஹீரோயின் இருக்கத்தான் செய்யும். அந்த கரகாட்டம் ஃபுல்ஃபில் ஆகணும்னா நம்ம பொம்பளைங்க இல்லைன்னா முடியவே முடியாது. மாரியம்மா உங்க பேரு கேட்டதுனால வாங்கோ. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நன்றியை சொல்றோம். உங்களோட அந்த உழைப்பு, அது அந்த இந்த பசங்களை அவங்களே சொல்றாங்க எந்த அளவுக்கு சின்சியரா இருந்து அதை சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு. இன்னும் மேலும் என்ன பிரச்சனைங்க வந்தாலும் கலையை விடாம இன்னும் அதுல இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி மேம். இவ்ளோ தடைகளை தாண்டி இந்த கலையை நீங்க வந்து நேசிக்கிறதுக்கான காரணம் என்ன? எந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கு? முதல்ல சீத்தமிழர்களுக்கு வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறது. கிராமப்புறங்கள் வந்து எப்படிலாம் பேசுவாங்களோ உங்களுக்கு தெரியும். கரகாட்டம் ஆட போறா, ஒயில் ஆட போறா, ஆட்டக்காரங்கன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல. இருந்தாலும் நம்ம வந்து கலையை வந்து விடக்கூடாது. கலையை தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தெய்வம் மாதிரி செவந்துட்டு இருக்கோம். அது செவந்திருக்கிறத வந்து நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு யார் என்ன வேணாலும் பேசட்டும், நம்ம வந்து கலையை வந்து ஃபர்ஸ்ட் விடக்கூடாது அப்படின்னு ஒரு தைரியத்தையும் என்னோட மனசுன்னு சொல்றேன். என்னை வளர்த்து கொண்டு இருக்கிறது கலை தான். ரொம்ப ரொம்ப நன்றி. அத்தனை கலைஞர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. இன்னும் நிறைய கலைஞர்கள் கொண்டாடுவோம். தேங்க்யூ தேங்க்யூ. Now it is time for that golden ball. சோ விஜய், கிராமிய கலைகள் சுற்று அப்படிங்கும் போது நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம், கலைஞர்கள் எல்லாருமே இங்க இருக்காங்க. அடுத்து வரப்போற ஒரு கலை வந்து எப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கலை. இந்த கலைஞர்கள் இல்லாம முக்கியமான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில இருக்காது அப்படின்னு சொல்லலாம். எஸ். சோ மண்ணோட ஜெராக்ஸா இருக்கிற ஒரு சூப்பரான பறை மோளத்தை தான் இங்க கொண்டாட போறோம். பறை இசையை தான் இந்த மேடையில கொண்டாட போறோம். பறை இசைக்கு ஆடாத ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவன் மனிதனே இல்ல அப்படின்ற அளவுக்கு கூட ஒரு வார்த்தையை சொல்லலாம். So, இந்த இசையை அழகா கத்துக்கிட்டு ஒரு சூப்பர் வீல் என்ன பண்றாங்க, இப்ப அடிரம்பார் மோளத்தை அப்படின்ற ஃபீல் வந்திருக்காங்க. தர்னாக் டாக் தும் டாக் அப்படின்ற ஃபீல்ல லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீதோ.
பறை என்றால் சொல் என்று அர்த்தம். அடிமைத்தனம் ஒழிக்கவும் அதிகாரத்தனத்தை எதிர்க்கவும் பிறந்த தோழிசை இது. சாவுக்கான பறை அல்ல, சரித்திரம் படைக்க உருவானது இந்த பறை. எதையும் எடுத்து சொல், உறக்கச் சொல், உண்மையை சொல், உரிமையோடு. உரிமையை காப்போம், தடையை தகர்ப்போம், தமிழ் கலையை காப்போம். சோ முதல்ல வரை அடிக்கணும் அப்படின்னு சொன்னே அதை கத்துக்கிட்டு இவ்வளவு நாள்ல வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க. எவ்வளவு நாள் கிடையாது, 4 ஹவர்ஸ்ல தான் கத்துக்கிட்டேன். பட் ரொம்ப ரொம்ப கஷ்டமா கிராஷ் கோர்ஸ் மாதிரி எப்படி லாஸ்ட் எக்ஸாம் உட்கார்ந்து படிச்சு பாஸ் ஆகாம அந்த மாதிரி கத்துன்னு வந்திருக்கீங்க. பட் இருந்தாலும் மேட்ச் பண்ணி எல்லாரோட சேர்ந்து பாக்கும்போது டீம் ஆன் சிங்க் இருக்கணும்ல. அவங்க முன்னாடி போனா இப்ப நாங்களாம் பின்னாடி போவோம் ஆட சொன்னா அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. நாங்கலாம் இல்ல, நீ மட்டும் தான். ஆமா, நீ சூப்பரா ஆடிடுவேன். இந்த பேங்க்ல ஒர்க் பண்றாங்க மேடம். 4 மணி நேரம் கத்துக்கிட்டோமா 40 நாள் கத்துக்கிட்டோம் முக்கியம் இல்ல, எவ்வளவு இன்ட்ரெஸ்டோட இந்த ஆர்ட் ஃபார்ம் நம்ம லவ் பண்ணி கத்துக்கிட்டோம் அப்படின்றது மட்டும் தான் முக்கியம். சோ ஜட்ஜஸ் நீங்க தான் சொல்லணும். நம்ம ஸ்ரீதோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா என்ஜாய் பண்ணி பாத்தீங்க. சோ எப்படி இருந்தது ஸ்ரீதோடைய பெர்ஃபார்மன்ஸ்? ரெடி 2 3 Golden performance. அட
And ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸ்ரீது. எக்ஸ்பெக்ட் பண்ணல இது சத்தியமா. ஆனா என்னோட பெஸ்ட் நான் கொடுத்தேன். நான் எவ்வளவுதான் கம்மியான டைம்ல படிச்சாலுமே எனக்கு இவரு ரொம்ப அழகா பேஷன்ஸோட சொல்லி கொடுத்தாங்க. பரேஷ் வந்து அவங்க ஷோல்டர்ல போடுங்க எப்படியும் 3.5 கிலோ 4 கிலோ இருக்கும். அவ்வளவு வெயிட்ல இந்த பறை வந்து குறைஞ்சது ஒரு வாரமாவது இந்த தட்டுக்குச்சியில மட்டும்தான் தட்டி பழகுவாங்க. வெறும் 4 ஹவர்ஸ்ல அடிச்ச முதல் பெண்மணி இவங்க தான். இது பெருமைக்காகவோ இல்ல சொல்லணுமேங்கிறது கிடையாது, இது உண்மை. ஷார்ட் டைம்ல அவங்க 4-5 டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த நிமிஷம் கொடுத்த உடனே அவங்க குச்சி புடியே தெரிஞ்சு போச்சு, கலைத்தாய் அவங்க கூடயே இருக்காங்க அப்படின்னு. ஒவ்வொரு சத்தத்திலையும் ஒரு இதை கண்டுபிடிச்சாங்க. ஒத்தையடி அடிக்கிறாங்கன்னா அங்க இறப்பு வீடு, அடுத்து ஒரு பீட் அடிச்சா அதுல சடங்கு நடக்கு, அடுத்து ஒரு பீட் அடிச்சா அதுல கல்யாண வீடு, இல்ல சாமி வேட்டைக்கு போதா. அந்த சத்தத்தை வச்சு அந்த இடத்துல என்ன நிகழ்ச்சி இருக்குங்கிற கண்டுபிடிச்சதுக்கு முதல் தகவல் தொடர்பு சாதனமே இந்த முறை தான். ஆக்சுவலி சார் எல்லா நியூ இயருக்குமே இதுதான் முதல் இசை. எல்லா வருஷ பொறுப்புக்கும் என்னன்னா வேற ஒண்ணு இல்ல, முதல் அடி டன். ஹாப்பி நியூ இயர். சரி, நான் ஒரு சிச்சுவேஷன் கேக்குறாங்கண்ணா, அது மாதிரி போமா லைட்டா. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க காலேஜ் போயினே இருக்கீங்க, திடீர்னு உங்களை ஒரு அழகான பொண்ணு பாக்குது, அப்ப என்ன மியூசிக் வரும்? இப்ப அந்த பொண்ணு பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு கல்யாணம் எல்லாம் ஆகல, ஓகே நம்மள அந்த பொண்ணு பாக்குற மாதிரி இருக்கு, ப்ரப்போஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ரோஜா பூலாம் எடுத்துன்னு அப்படியே போறீங்க. போயிட்டு குடுக்குறப்போ ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன ஒரு மொமெண்ட், அப்ப என்ன பேக்ரவுண்ட் மியூசிக் வரும்? லவ் ப்ரப்போஸ் பண்ணனும் சங்க ஊதிட்டார் அண்ணன். சூப்பர், கொம்போட எஃபெக்ட் காட்டிட்டீங்க. சூப்பர், எது சொன்னாலும் அவ்வளவு ஸ்போர்ட்டிவ், அவ்வளவு சூப்பரா பண்றீங்க. இந்த இசைய, இந்த கலையை என்னைக்கும் கொண்டாடுவோம். அதுக்கு இந்த மேடையும் ஒரு சாட்சி அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறோம். ஸ்ரீது கோல்டனே வந்துருச்சு ஷவரு. இதை தாண்டி ஆனா கமெண்ட்ஸ் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்க இருக்கிறோம். மேம் கேட்டுருமா? ராதா மேம், கம்ப்ளீட் அந்த ஆக்டில் வந்து சீத்து நீ எங்கேயுமே மிஸ்டேக் பண்ண அவங்களோட சேர்ந்து தெரியும் இவ்வளவு வருஷமா பிராக்டிஸ் பண்ண மியூசிக்க அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வர்றது கஷ்டம் தான். பட் ஈவன் மேபி மெல்ல அடிச்சா கூட அந்த தாளத்தை விடல, அந்த ஸ்டெப்ஸை விடல, அந்த ரிதத்தை விடல. ரொம்ப ஜாலியா ஃப்ளோவா கூலா ஸ்மூத்தா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எஸ்பெஷலி இந்த மியூசிக் கேட்கும் போதே நமக்கெல்லாம் டான்ஸ் ஆடணும்னு தோணும். அதில் எந்த விதமான பிரேக்கப் இல்லாம நீங்க அவங்களோட சேர்ந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப நாங்க என்ஜாய் பண்ணோம். அதனாலதான் உங்களுக்கு கோல்டன். யூ ட்ரூலி டிசர்வ் இட். தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஐயா. நக்குல் ப்ரோ, நீங்க வந்த ஒண்ணு நீங்க ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. நான் அப்பல வெயிட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் ஆஃப் யூ நீங்க பாரு என் லைஃபே மாறிடுச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒட்டுமொத்த கலை வளர்ச்சிக்கு வந்து எங்க தூத்துக்குடி மக்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருந்திருக்காங்க. எங்க தட்டினாலும் சகா கலைக்குழு, சகா நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த மேடையும் எங்களுக்கு கொண்டு வந்து பெருமை. தூத்துக்குடி மக்களுக்கு இந்த கலையை நான் ஒரு சமர்ப்பணமா இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இருக்கீங்க. இந்த கலையை வளர்க்கறதுக்கு இன்னொரு முக்கியமான நபர் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த கருவிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 25 வருஷமா வந்து இந்த பறையை வந்து தயாரிச்சிட்டு இருந்திருக்காரு. 1 லட்சம் பறை இது வரைக்கும் வந்து உருவாக்கி இருக்காரு. சேகர் அண்ணா இன்னைக்கு நம்மளோட இருக்காரு. இந்த மேடையில இங்க வரவேற்கிறதுல எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. வாங்க சேகர் அண்ணா.
கிட்டத்தட்ட 1,00,000 பறை இது வரைக்கும் நான் தயார் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் 1,00,000 பறை நான் தயார் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்குண்டு இது வரைக்கும் நான் ஒரு பறை கூட எனக்குண்டு இல்லைண்ணா. இதுதான் உண்மை. நீங்க சொன்னோன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒவ்வொருத்தரும் பறைய வாசிக்கிறதுக்கு முன்னாடி தொட்டு கும்பிட்டு தான் வாசிக்கிறாங்க. 1,00,000 இடத்துல உங்க பேரை சொல்லி தான் அதை தொட்டு கும்பிடுறாங்க. அத்தனை பேரோட பிரேயர்ஸ் உங்களுக்கு இருக்கு. அண்ட் அதை தாண்டி நீங்க வாசிக்கிறாங்கன்னா அத்தனை பேர் ரசிக்கிறோம். எங்க எல்லாரோட சந்தோஷமும் சேகர் அப்படின்ற பேர் அதுல சேர்ந்து தான் இருக்குன்றது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா இன்னும் நீங்க நிறைய செஞ்சு கொடுப்பீங்க, இந்த கலையை இன்னும் கொண்டு போவீங்க. இந்த மாதிரி நிறைய சாதனைகள் உங்ககிட்ட நடக்கும் அப்படின்னு நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம் உங்களுக்காக. அண்ணன் வந்து பறையில வாசிக்கிற மட்டும் இல்லாம உருட்டு அடின்னு சொல்லுவாங்க மேம். அவங்க கையை வந்து பறை விளையாடும் அவங்க அடிக்கிற வாசிக்கிறதுல. அதை லைட்டா அவங்க வாசித்து காட்டுவாங்க. கேப்போம் ஜீ தமிழுடைய மேடையில வந்து நீங்க தயாரிச்ச அத்தனை பெயரையும் வந்து இவங்க வாசிச்சிருக்காங்க. சோ இந்த பறைக்கெல்லாம் சேர்த்து உங்களை கௌரவிக்கிறதுல எங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சி. சோ ஜீ தமிழ் மேடையில நம்ம சேகர் அண்ணாவை கண்டிப்பா இப்ப அடுத்ததான் வந்து நம்ம கௌரவிக்க போறோம். இது வாங்கிக்கிறேன். சகாங்கிறது தனிமரம் இல்ல, தோப்பு. என்ன நம்பி இவங்க வந்தாங்க. இவங்களாலதான் நானு ஒத்த சால்வை நாங்க மொத்தமா வாங்கிக்கிறோம். இப்ப போடுங்க மேடம். சோ கிராமிய கலைகள் சுற்றுல நிறைய விஷயங்கள் வந்து பாத்துட்டு இருக்கோம், என்ஜாய் பண்றோம், கத்துக்கிறோம். பின்ன நீ என்ன பண்ண 400 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இப்பதான் வந்திருக்க. நான் எல்லாம் ஒத்துக்கல. நீ வந்து ஸ்டார்டிங்ல பெரிய கலைஞர் மாதிரி எல்லாம் பேசின, எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்பெல்லாம் பேசினல்ல. கிராமிய கலைகள் எங்களுக்கும் நிறைய தெரியும். ஏன் உனக்கு கலை தெரியும்? ஒரு 6 ஐட்டம்ஸ் தெரியும். அதெல்லாம் இறங்கணும்னு வையா, இருக்கிற எல்லாரும் மெர்சல் ஆவாங்க, பெஜார் ஆவாங்க. ஒரு ஐட்டம் இறக்கு. ஒரு சிம்பிளா சொல்ல பாரு, நல்லா வாடிக்கு உச்சி வெயில போயிட்டு லொட்டாய கையில வச்சுன்னு நூல் கொஞ்சம் கூட சிக்காம அது அப்படியே அதுல சேர்ந்துடும். நூல் சேர்ந்துருது, அது பேரு. அப்படி காத்தாடி விடுறதுன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அது மாஞ்சா போடாம கரெக்டா விட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி விடுறது ஒரு டைம்ல எவ்வளவு சூப்பரான மேட்டர் தெரியுமா? பம்பரத்தை கரெக்டா சர்க்கிள் போட்டு சென்டர்ல வச்சு அப்பிட்டோ அப்படின்னு கையில இருக்கிறது எவ்வளவு பெரிய கலை தெரியுமா? இதெல்லாம் கலையாடா? உண்டிகோல்ல சிவன் கோழி வச்சு அடிச்சா உண்டிகோல் எப்படி டிராவல் ஆகுறது உனக்கு தெரியுமா? கோழில கண்ணாடி கோல்னா, சிவன் கோல்னா, பாட்டில் கோழினா எத்தனை கோழி இது தெரியுமா? அல்டி பைட்னா என்ன தெரியுமா? வெக வெக தூர்னா என்ன தெரியுமா? இந்த மாதிரி இவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குது. ஆவின்னா என்ன தெரியுமா? மணியாவின்னா என்ன தெரியுமா? இதெல்லாம் ஆடி ஆடி ரத்தத்துல ஊறி போய் லாஸ்ட்ல அந்த கருப்பு டேங்க்ல தண்ணியை குடிச்சு வீட்டுக்கு போய் அப்படி படுப்போம். அத்தனை கலைகளை சாதிச்ச கலைஞன. இத்தனை கலைஞர் இடத்துல இத மட்டும் கலைன்னு சொல்லிட்டு இருக்கேன். 90s கிட்ஸ் ஃபாலோ பண்ண உன்னத கலை ஆனந்தி இதெல்லாம். நானும் பல்லாங்குழி விளையாடுவேன். பல்லாங்குழி எங்கேயா போய் விளையாடு ஓரமா உட்காந்து எவ்வளவு மேட்ரு பேசிட்டு இருக்கோம். பல்லாங்குழி ஆடுவேன், தாயபாஸ் ஆடுவேன். இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் உள்ள கொண்டு வர போறோம். ஓகே, அது நம்ம பசங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு ஆர்ட் ஃபார்ம். பம்பரம் சர்க்கிள் போட்டு அது உள்ள அடிச்சா தெரிக்கணும். அப்படியே பாட்டில் மண்டை ஒடிராம ரெண்டா உடையணும் பம்பரம். பண்ணு பாக்குறேன். அது மாதிரி பம்பரம் எத்தனை வரணும். இப்ப நான் இந்த மாதிரி நல்லா பம்பரம் விடுவேன்றது உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் செக் பண்ண போறேன் யார் யார் எப்படி விடுறாங்க. விஜய் ரொம்ப பில்டப் கொடுத்திருக்கு, செஞ்சு காமி மரியாதையா. இது வந்து ஃப்ளோர் அஃபெக்ட் ஆக கூடாது, கொஞ்சம் லைட்டா விடுறேன். ஆமா ஆமா. வாவ், காமாந்தரா தூக்குதர. வெயிட் பண்ணி எவ்வளவு நேரம் பார்க்கலாம்? ஏய் 2 நாளைக்கு சுத்தம் பாத்துனே இருந்தா டைம் தான் உங்களுக்கு வேஸ்ட். பெருமா அப்பிட்டோ. இந்த சேலஞ்சுக்கு இப்ப யார் வரீங்க அப்படின்றத என்னோட கேள்வி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோட டார்லிங் ப்ளோ கிட்ட இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் வந்து கையில பிடிச்சுக்கிறேன், நீங்க வந்து பண்ணுங்க. வாங்க 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 வாங்க.
90s விளையாட்டுகளை என்னைக்கு நம்ம கை விட்டுற கூடாது. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து டிவி பார்த்து இன்ஸ்டால ஸ்டோரி போட வாழ்க்கை போயிட கூடாது. கிரவுண்டுக்கு வரணும், காலி கிரவுண்ட்ல விளையாடணும், பக்கத்து வீட்டு கண்ணாடியை உடைக்கணும், பப்பாளி மரத்துல போயிட்டு பப்பாளி அறுத்துன்னு வரணும், கொய்யாக்கா அடிக்கணும். லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கணும். நான் பசங்க கூட சேர்ந்து ஜாலியா கிரவுண்ட்ல இருக்கணும், வெயில்ல விளையாடணும் என்ற இந்த இடத்தை தெளிவுபடுத்துறதுக்கு தான் சொல்லியிருக்கிறோம். ஓகே அப்பா அப்பா அவங்க பாரு அது இன்னும் திருந்தவே இல்லை 3 குழந்தைங்க. சார் இதை போய் நைஸ்ன்றீங்களா சார்? சூப்பர் குயின்ல கிராமிய கலை சுற்றுல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம், கலையை கொண்டாடிட்டு இருக்கோம், மண்ணின் மனம் மாறாம கலைஞர்கள் இங்க பெர்ஃபார்ம் பண்றதையும் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் யார் வர போறா, என்ன பண்ண போறாங்க? அடுத்து வந்து 2 கலையை நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, ஒயிலாட்டம் அண்ட் பொய்க்கால் குதிரை எல்லா இடத்துலயும் பார்த்திருப்போம். பார்த்தோன்னே பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். அப்படிலாம் ஓகே, ரொம்ப கஷ்டமானது அப்படின்றது தெரியும். அது இங்க நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி அவ்வளவு சிரிப்போட ஆடிட்டு இருக்காங்கன்னு. அது ரெண்டுத்தையும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யார் வர போறா? ஐஸ்வர்யா அண்ட் ஆயிஷா.
ஆயிஷாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது ராதா மேம் சொல்லுங்க. 1 2 3 உண்மையான ஒரு திருவிழா ஃபீலிங் இந்த கிடைச்சது. பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ். ஐஸ்வர்யா கலக்கிட்டடி. உனக்கு இருக்கிற எனர்ஜி இருக்கே எப்பா, எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கொடுத்தா 100%. நீங்க வேணும்னா எடுங்க, இல்லைன்னா எனக்கு தேவையில்லை, நான் இவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படின்னு திமிரா டான்ஸ் பண்ற ஒரு பொண்ணை இங்க நான் பார்த்தேன். அந்த பீட் மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி அந்த பொய்க்கால் குதிரை எடுத்து அப்படி விழுந்தா பாவம் ஒருத்தர் ஓடி போய் அதை எடுத்து வச்சாங்க. பட் அங்க நான் பார்த்தது உன்னோட சின்சியாரிட்டி. அதே மாதிரி அந்த பிகினிங்ல நிஜமாவே அந்த இதை வச்சு ஆடுனேல, அமேசிங். த ஹோல் ஆக்ட் இஸ் வண்டர்ஃபுல். ஐஷு, உனக்கு என்ன தெரியுமோ இல்ல உனக்கு என்ன பவரோ அதை கரெக்டா போக்கஸ் பண்ணி உனக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு கண்டினியூஸா அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது நீங்க பேக்ல இருந்து அது மூவ்மெண்ட் பண்றது, இவ்வளவு வெயிட் தூக்கிட்டு தம்ம தூண்டு இருந்துட்டு பண்றது ஈஸி கிடையாது. பட் ஆனா அந்த ஆக்ட அவனோட சேர்ந்து ஐஸ்வர்யா நல்லா கவர் அப் பண்ணி அந்த மூவ்மெண்ட்ஸ் நீ பேக்ல இருந்துட்டு நீயும் அது விட்டு கொடுக்கல. த ஹோல் ஆக்ட் எல்லாமே பேலன்ஸ்டா இருந்தது. அழகா வந்து உங்களால எவ்வளவு முடிஞ்சது அதை நல்லா கவர் அப் பண்ணி பியூட்டிஃபுல்லா பண்ணீங்க. திஸ் இஸ் டாப் அபு கலக்கிட்டே தூளோ தூள. தேங்க்ஸ் மாஸ்டர். Thank you so much மாஸ்டர். இவ்வளோ அற்புதம், இவ்வளோ ஆச்சரியம், இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்க இடத்துல இந்த மேடையில ஒரு முக்கியமான ஒருத்தரை கொண்டாடுறதுக்கான நேரம் இது. 4 தலைமுறையா இந்த அருமையான ஆட்டத்தை வந்து ஆடிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க. ராஜு அண்ணனை இந்த மேடை கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம். நல்ல கைதட்டல். தஞ்சை டிஜி ராஜு அப்படின்னா இந்த கலையை சார்ந்தவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. நம்மளோட ஆசை என்னன்னா தஞ்சை டிஜி ராஜுன்ற அப்படி இந்த பேரு ஜீ தமிழ் மூலியமாக இன்னும் நிறைய தமிழர்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல திருப்பி அந்த பேரை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஒரு கட்டை கட்டிக்கிட்டு அது மேல சலங்க நாடா இருக்கும், அதுக்கு மேல குதிரை மாட்டும் போது இப்ப நான் ஆடுற குதிரைலாம் பாத்தீங்கன்னா வந்து மொத்தமா 25 கிலோ நான் ஆடுற குதிரை. ஐயோ, எனக்கு 62 வயசு ஆகுது, இன்னமும் ஆடிட்டு தான் இருக்கேன். இன்னொன்னு கேட்டீங்கன்னா நான் நைட்டு 10 மணிக்கு கட்டை கட்டணுமா, விடிஞ்சு 6 மணிக்கு தான் குதிரையை கழட்டுவோம். அது வரல எங்களுடைய சப்போர்ட் யாரும் கிடையாது. நாங்க ஒரு தண்ணி குடிக்கிறத விட ஒருத்தர் ஒரு சார் புடிச்சுக்கிட்டு தான் நாங்க தண்ணி குடிக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த இடத்துல நாங்க வந்து உங்களுக்கு எங்க சார்பா ஒரு மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுறோம். ராதா மேம் and Nakul sir, please come on to the stage. கிராமிய கலை சுற்றுலா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது நம்ம ஊரோட ஹாலோவின் நைட். ஹாலோவின் நைட் ஃபாரின்ல தான் ஹாலோவின் டே. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மசானா கொள்ள மயான கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. ஒரு நைட்டு ஃபுல்லா விடிய விடிய இந்த ஆர்ட் ஃபார்ம்ல ஆடுவாங்க. கருப்பன் காளி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஊர் சைட்லாம் அவ்வளவு ஃபேமஸ். இதை பார்த்து சொல்லுவாங்க, எப்பா இதை பார்த்து சாமி வராத ஆளே இல்லப்பான்னு. சாமி வந்து ஆடுறவங்களை பார்த்தா நமக்கு புல்லரிக்கும். அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஆட்டம். மேக்கப் எப்படி போடுறாங்களோ அதை விட அதிகமா எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. சோ அந்த கருப்பன் காளி ஆட்டத்தை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். சோ இத கத்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ண போற நம்ம சூப்பர் குயின்ஸ் யார் அப்படின்னா கண்மணி and தேஜு. இப்போ இருட்டா இருக்கு, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லை, உனக்கு பயமே இல்லையாப்பா? நம்ம காவக்காரன் கருப்பா இருக்க, நமக்கு என்னப்பா பயம்? கருப்ப நடந்து வந்தா பூமி அதரும், ஆடி வந்தா அகிலமே நடுங்கும். நம்மளை காக்கிற குலசாமிப்பா.
வெளியில பாதுகாக்க கருப்பசாமி இருக்காரு, அப்படின்னா ஊருக்குள்ள பாதுகாக்க யாருப்பா இருக்கா? நம்ம காளியாத்தா இருக்காப்பா. அன்புக்கு அன்னையா இருப்பா. அடுத்தவங்களுக்கு எடுக்க நினைச்சா பத்திர காளியா மாறிடுவா. அப்பா, கருப்பனும் காளியும் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பயமும் இல்லை என்னப்பா? இந்த 2 சாமி இருக்கிற வரை நமக்கு எந்த பயமும் இல்லை. காத்தும் நெருப்பும் ஒன்னா சேர்ந்தா சொல்லவா செய்யணும்? கருப்பவாரா காளி வரா ஐயா, கருப்பவாரா காளி வரா, கோட்டையாத்தா தாண்டி வரா. கருப்பவாரா காளி வரா, கோட்டையாத்தா தாண்டி வரா. நாடி நரம்பு செவக்க வரா, ஆமா நாடி நரம்பு செவக்க வரா, 4 தசைக்கும் காக்க வரா. நாடி நரம்பு செவக்க வரா, 4 தசைக்கும் காக்க வரா. காத்து நெருப்பும் சேர்ந்துச்சுன்னா, ஆமா காத்து நெருப்பும் சேர்ந்துச்சுன்னா இங்க சூறாவளி போல காத்திடுவா. காளி நெருப்பு போல இருப்பா, கருப்பை எங்களுக்கு காவ இருப்பா. காளி என்னைக்கும் போல இருப்பா, கருப்பை என்னைக்கும் காவ இருப்பா. வா காளி, வா கருப்பா, வா காளி, வா கருப்பா, வா காளி, வா கருப்பா. ரெண்டு ஜட்ஜஸ்மே எந்திரிச்சுன்னு கை தட்டிட்டாங்க. நக்குல் ப்ரோ உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, அடி தூளோ தூள கோல்டனோ. இது ஐ திங்க் ஃபினாலேக்கு வந்து ஒரு ஏத்த பெர்ஃபார்மன்ஸ். இது ரொம்ப நல்லா ஒரு மாசா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ரிக்வெஸ்ட், கண்மணி மைக்ல ஏதாச்சும் சொல்லுங்களேன். ஐ வாண்ட் டு ஹியர் யூ ஸ்பீக். அந்த சாஃப்ட் வாய்ஸ் வித் தட் மேக்கப் எப்படி இருக்கும்? உங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இது வந்து ஆக்சுவலா ஆக்சுவலி வந்து
யூ ஆர் தி கியூட்டஸ்ட் கருப்பசாமி எவர். அந்த அளவுக்கு கருப்புசாமி கோச்சிக்காதீங்க, என்னடா சிரிக்கிறோமேன்னு. வாய்ஸ் கொஞ்சம் இல்ல, சாமியே சிரிச்சுட்டு தான் இருக்காரு. நான் சொல்ல, நீங்க பேசாத வரைக்கும் கருப்புசாமி மாதிரி தான் இருக்கீங்க. ஆரம்பிச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும். நிஜமாவே இது ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா நான் ரிகர்சலே இதுக்கு பண்ணல. நான் வந்து சொல்லிட்டேன், நான் பண்ணல, என்னை எலிமினேட் கூட பண்ணிடுங்க, நான் பெர்ஃபார்ம் பண்ணல. பிகாஸ் இந்த ரவுண்டை வந்து நம்ம ஃபுல்லா ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். சும்மா மற்ற ரவுண்ட்ஸ் மாதிரி இது பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். தென் டீம் தான் வந்து இல்லை நீங்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு மார்னிங் வந்து கத்துட்டு அப்படியே வந்து ஒரு ஃப்ளோல பண்ணிட்டேன். நான் ஆடிட்டு இருக்கும் போது நிஜமாவே நான் வந்து கொஞ்சம் அப்படியே எங்கேயோ போற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஐயோ என்னமோ நடக்க போது போலயே அந்த மாதிரி. சோ ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த மேட்னஸ் தான் ரொம்ப அழகா இருந்தது. அந்த பியூர் பவர், பியூர் எனர்ஜி, எந்த ஒரு ஃபோக்கஸ் எல்லாம் இல்லாம நீங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணீங்க. அது ரொம்ப நல்லா பண்ணீங்க. அண்ட் அம்மா தேஜு அம்மனோட காஸ்டியூம்ல ஆடுறது ஐ திங்க் இஸ் த டஃபஸ்ட். கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கணும். இமேஜின் 3 minute சாங்ல நீங்க அப்படி இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த ஃபீல், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அம்மனுக்கு. நீங்க அவ்வளோ அழகா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. அண்ட் அந்த எனர்ஜி நிஜமாவே ஒரு லிட்டரலி ஒரு கும்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஓ மை காட், லைக் தட், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் யோர் கெட் அப் ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக். செம. டெஃபினெட்லி இது ஒரு லைக் golden buzzer performance, guys. Perfection. Thank you so much, sir. Thank you, guys. Hard work. ஆமா, ராதா மேம், வார்த்தை இல்லாம இருந்தீங்க நீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பிச்சு உதறி பின்னி எடுத்து தூளு அடி தூளோ தூளு. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சிட்டு நைட்டு 12 மணிக்கு எங்க வேணாலும் நான் அப்படியே நம்ம நைஸா போயிட்டே இருப்பேன். அப்ப நீங்க கண்மணி வாய்ஸ் நினைச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பவர் அதிகமா சிரிச்சுக்கிட்டே போலாம், பயப்படாம. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கோயில் ஃபீல, ஒரு கோயில் திருவிழா வைப நம்ம சகா கலைக்குழுவினர் அவங்க தான் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. வாசிச்சவங்க, அந்த கொலவாசத்தை பாடின அண்ணன். ஏன்னா உங்க எல்லாராலையும் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கோல்டன் பஸர் கிடைச்சிருக்கு, நம்மளுடைய கண்மணி அண்ட் தேஜுக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணியா நீ? நடுல ஒரு சவுண்ட் வந்துச்சு. கொலவாசத்தமா? திருவிழானாலே அந்த சவுண்ட் இல்லாம இருக்காது. அந்த சவுண்ட் நம்ம ட்ரை பண்ணும்போது மட்டும் வர மாட்டேங்குது. அதுக்குன்னு அக்கா இருக்கிறாங்க, அக்கா எங்க இருக்கிறாங்க? அக்கா அங்க இருந்து அப்படியே மைக்ல கொலவாசத்தை மட்டும் கொடுங்க. நாக்கு அந்த பெட்ரோல் பங்க் மீட்டர் மாதிரி டக 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 ஓடுது. வேற லெவல்கா. தனித்தனியா கேப்பா. வாய்ஸ் அதுக்கு வந்து கணீரன் ஆகணும். சோ கியூட் கருப்பன் தான் அது கரெக்டான ஆளு. கியூட் கருப்பன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நீங்களே பாருங்க வித்தியாசமா இருக்கு, நம்ம ஃபாலோ பண்ணவே நினைப்பீங்க. கருப்பா கண்ணு ஓகேவா? ஆனா ஸ்போர்ட்ஸ் வந்துட்டா என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும், தெரியுமா தெரியாதா உனக்கு? நம்ம ஒண்ணு சொன்னா நம்ம வியந்து போற மாதிரி ஒண்ணு செய்வாங்க. நாக்கு மட்டும் இல்ல, மூஞ்சே ஆடுது லெஃப்ட் ரைட். வெட்டு கொடுக்கல. ஏன் உனக்கும் பண்ண ஆசையா இருக்கா? தேவையில்ல, தேவை நாட் சார். ப்ரோ ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுங்க ப்ரோ, பண்ணுங்க. அடே இன்னும் ஒரு நாள் தான் ஷூட்டிங் இருக்கு சூப்பர் குயின். முடிஞ்சிருச்சுன்னா சகா கலை குழு வரல, நீங்க என்ன பாக்கலாம். அவங்களோட தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். உங்க வீட்டுல காது குத்து கலை நிகழ்ச்சி எதுவா இருந்தாலும் எங்க டீம் கான்டாக்ட் பண்ணலாம். அக்கா நான்லாம் ஒண்ணா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ so much. கண்மணி and தேஜு, thank you so much. கிராமிய கலைகளை ஒவ்வொன்னா இந்த ஸ்டேஜ்ல எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு விஷயத்த உத்து பார்த்தோமே, கிராமத்தை எடுத்து, கிராமத்துல பாட்டு அப்படின்றது பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான மேட்டரா இருக்கும். குழந்தை பிறந்த உடனே பாடுற தாலாட்டுல இருந்து அது வளர வளர ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் லைஃப்ல எல்லா ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க கிராமத்துல. சோ டார்லிங் ப்ரோ, நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஆக்டரு, நல்ல சூப்பர் ஃப்ரெண்டு, எல்லாத்தையும் தாண்டி நான் உங்களை எப்படி ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா நிறைய விஷயத்துல பார்ப்போம். எந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமா பார்ப்போம்னா பேரண்டிங் அப்படின்றது உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். நீங்க அக்கீரா பேபிக்கு என்ன பாட்டு பாடுவீங்க? அக்கீராக்கு நான் ஒரு சாங் அது ஏற்கனவே வச்சிருக்கேன், நான் எப்பவுமே பாடுவேன். ஓகே, அந்த ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. Am I singing correctly?
போதுமடி அந்த லைன் சொல்லும்போது ஐயோ வெரி பவர்ஃபுல் சாங். இந்த சாங் நான் எதுக்கு பாடுவேன். இந்த மண்ணில் எது So, நம்ம சவுத் இந்தியால நம்ம ஊர்ல நம்ம மண்ணோட வாசம் மாறாம ஒருத்தங்க ஒரு டீச்சரா அழகா அத்தனை குழந்தைகளுக்கு கிராமிய பாடல் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா தாலாட்டு பாடல் வந்து எல்லா குழந்தைக்கும் பயங்கர ஒரு மெமரபிளான ஒரு பாடல். அது ஃபர்ஸ்ட் கேட்கிற பாட்டு மாதிரி அது. சோ கலைமாமணி அமளி அவர்களை இப்ப மேடை கலைக்கிறோம். நீங்க வந்து நாட்டுப்புற பாடல்கள் நிறைய பாடிக்கிட்டு இருக்கீங்க. பட் இது பர்டிகுலரா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும், தாலாட்டு பாடல்கள் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. மாஞ்சோலைங்கிற மலைப்பகுதியில 12வது பிள்ளை எங்க அம்மாவுக்கு பிறந்து எங்க அப்பா கத்து கொடுத்த இந்த கலையை நான் படிச்சு அதன் மூலமா வளர்ந்து கிட்டத்தட்ட 35 வருடங்களாக இந்த நாட்டுப்புற கலைகளை இன்னும் நிறைய இடங்களுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் இந்த கலை. அக்கா வந்து சாதாரண ஆள் கிடையாது. நிறைய பாடல்கள், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அந்த பாட்டு அக்காவோட வாய்ஸ்ல ஓபன் ஆகும். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அடுத்த வர ஜெனரேஷனுக்கு கிராமிய பாடல்கள் தெரியணும்ன்றதுக்காக அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய வணக்கம்க்கா. இப்போ வந்து தாலாட்டு பாட்டு, அது கிராமத்துல இருந்து தாலாட்டு பாட்டு, அதை எங்களுக்கு கேட்கணும். ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆராரோ கண்ணே நவமணியே கற்பகமே முக்கணியே என்னுடைய மன்னவனே இந்தீரனே கண்வளரா மறுவே மறு கொழுந்தே மலவிரிந்த மல்லிகையே குருவே அரும்பே என் குல கொழுந்தே கண்வளரா பால் சங்கு போட்டியதில் பவளவாய் நோகும் முன்னு பொன் சங்கு வாங்கி யார போராகளே உங்களம்மா பொன் சங்கு வாங்கி யார போராகளே உங்களம்மா ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆராரோ. வாவ். சோ இந்த மேடையில இன்னொருத்தரையும் கௌரவப்படுத்தணும் நாங்க ஆசைப்படுறோம். ஏன்னா சிலம்பம் அப்படின்றது எத்தனை வருடம் பழமையான ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படின்றது தெரியும். பெண்கள் வந்து அந்த டைம்ல வீரத்துக்காக காட்டுக்குள்ள போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, புடவை கட்டி சிலம்பம் சுத்துறது அவ்வளவு எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வீரத்தின் எடுத்துக்காட்டா இருக்க சிலம்பத்தை கிட்டத்தட்ட எவ்வளவோ ஏழை குழந்தைகளுக்கு ஈஸியா போய் சேரணும் இந்த கலை, காசு அவங்களுக்கு ஒரு தடையா இருக்க கூடாதுன்றதுக்காக ஃப்ரீயா சொல்லி கொடுக்குற மாரியப்பண்ணனை அந்த அண்ணனையும் ஸ்டேஜ் கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா இந்த தொடர்ந்து இன்னும் பல குழந்தைங்க உங்ககிட்ட சிலம்பம் கத்துக்கணும், அக்கா அந்த மாதிரி பாட்டு கத்து கொடுக்கணும். அந்த பரிவட்டம் எடுத்துட்டு வாங்க. Thank you, thank you, thank you, bro. Thank you so much. Thank you. Thank you so so much. much. கிராமிய கலைகள் சுற்றுல அத்தனை பேருக்குமே வந்து கோல்டன் பசர் வந்து அடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதுல நோ டவுட். சோ இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள போறோம். 2 பேருக்கு ஒரு அவார்ட் காத்துன்னு இருக்கு. ஆமா, 2 அவார்ட் இருக்கு. சோ கேஜி டைல்ஸ் வழங்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் நம்ம சூப்பர் குயின்ல யாரு? The best performer this week is Situ. புத்தம்புது பாட்டு எஸ், சூப்பர் குயின்ல டாப் 7ல நீங்க இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் அப்படின்னு சொல்லி கேஜி டைல்ஸ் வந்து வின் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரீது. Thank you, thank you, thank you. Thank you so much. சோ அடுத்ததாக ஜீக் லக்ஸரி யூனிசெக்ஸ் சலூன் அண்ட் ஸ்பா வழங்கக்கூடிய இந்த சூப்பரான 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் யாருக்கு போகுது? The sparkling performer of the week யாரு? இந்த ஸ்பார்க்லிங் பெர்ஃபார்மர் அவங்க வந்து ஒரு வாரியர், ஒரு ஃபைட்டர். We know. Yes, and it's none other than our dear Aishwarya. Aisha.
கிராமிய சுற்று இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா நடந்ததுன்னா அது உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான். அண்ட் டார்லிங்ஸ், நீங்க இல்லைன்னா கண்டிப்பா இவ்வளவு சூப்பரா நடந்திருக்காது. உங்களுக்கும் நன்றி, சபா கலைக்குழுவினருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி, என் ஆடியன்ஸ் உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். உங்களோட எனர்ஜி தான் எல்லாமே. இதுக்கு தான் அதுக்கு தான் இல்ல, எந்த ஒரு கலைஞனும் உங்க கைத்தட்டு தான் வாழ்க்கையில் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போவோம். இதை சொல்லிட்டு அப்படியே கடையை சாத்துட்டு ஆர்ஜே விஜய், ஆர்ஜே ஆனந்தி. எஸ், சூப்பர் குயின் கவர்ட் பை மில்கி மிஸ்ட் மற்றும் கேஜி டைல்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் அஸ்வதி பிரீமியம் நைட்டி. சின்ன ஜாலியா சந்தோஷமா இருங்க. லைஃப் 4 3 44 கலர்ல மாறிடும். டேக் கேர், டாடா, பை பை.